திருக்குறளில் சிங்கத்தை பற்றி பெருமைப்படுத்தி பேசப்பட்டிருக்கு. இது உண்மைதானா? இன்னைக்கு நம்ம இதை தான் ஆய்வு பண்ண போகிறோம். சமீபத்தில் எனக்கு தெரிந்த அண்ணன்களோட ஆன்லைன் கலந்துரையாடல் நடந்தது. திருக்குறளை பற்றின சின்ன கருத்து பரிமாற்றம், மக்களின் தலைவனுக்கான பண்புகள், இறைமாட்சி, அந்த அதிகாரத்தில் வர 10 குறள்களை விளக்கிட்டு இருந்தாங்க. அதில் இந்த குறளை பாருங்களேன். குறள் எண் 381. ஒரு சிறந்த அரசனுடைய பண்புகளை சொல்கிறாங்க பாருங்களேன். படைக்குடி, கூழ் அமைச்சு, நட்பரன், ஆறும் உடையான், அரசருள் ஏர். இதற்கு எழுதப்பட்ட உரையை மட்டும் கவனிங்களேன். மு. வரதராசனார் அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்று கூறப்படும் 6 அங்கங்களையும் உடையவனே அரசருள் ஆண் சிங்கம் போன்றவன். இதில் கடைசியாக உள்ள அந்த வார்த்தையை கவனிங்க. அரசருள் ஆண் சிங்கம் போன்றவன். சாலமன் பாப்பையா அவர் என்ன எழுதியிருக்கார் பாருங்களேன். ஆறும் உடையதே அரசுகளில் சிங்கம் போன்றது. இவர் என்ன எழுதியிருக்காரு? அரசுகளில் சிங்கம் போன்றது. அப்புறம் கருணாநிதி எழுதினதை பாருங்களேன். அரசுகளுக்கிடையே ஆண் சிங்கம் போன்ற அரசாகும். இங்கேயும் ஆண் சிங்கம் சொல்லப்படுது. இந்த ஆண் சிங்கம்ன்றது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அந்த குறளில் அரசருள் ஏறுன்னு இருக்குல்ல, அந்த ஏறுன்றதுக்கு தான் ஆண் சிங்கம்ன்ற பொருள் சொல்கிறாங்க. இவங்க மட்டும் இல்லை, மேலும் பலருமே உரை எழுதுறேன்னு இதே ஆண் சிங்கத்தை தான் எழுதி வச்சுருக்காங்க. தேவநேய பாவனர் இவருமே ஏறுனா ஆண் சிங்கம்னு சொல்லி வச்சிருக்கார். அதே போல் புலியூர் கேசிகன் இவரும் ஏறுனா சிங்கம்னு சொல்கிறார். அப்புறம் வி. முனுசாமி அவருமே ஆண் சிங்கம்னு சொல்கிறார். இத்தனை பேருமே அவங்க எழுதின உரையில் ஏறு என்றால் சிங்கம்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது உண்மைதானான்னு பார்த்தோன்னா நிச்சயமாக கிடையாது. ஏறுன்றது எதை நேரடியாக குறிக்கும்னா காளை மாட்டை குறிக்கும். ஏறு தழுவுதல் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் எருதுன்னு சொல்லுவோம். ஏறுன்றது காளை மாட்டை நேரடியாக குறிக்குது. நிலத்தை உழுறதுக்குமே ஏறுன்ற பேர் இருக்குது. ஏர் கலப்பைன்னெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அப்படிப்பட்ட நிலத்தை உழுவதற்குமே முதல்ல பயன்படுத்தப்பட்டது காளை மாடுகள் தான். ஏறுனா காளைதான்னு வெளிப்படையாக இருக்கும்போது ஏன் திருக்குறளுக்கு உரை எழுதினவங்க ஏறுனா சிங்கம்னு வழிந்து திணிக்கிறாங்க? அதுக்கான தேவை என்ன? நம்ம பாண்டியனையா ஏற்கனவே சொல்லியிருப்பார், திருக்குறளில் இடைச்சேறுகள் நடந்திருக்குன்னு. பல விடயங்களை மாற்றி எழுதியிருக்காங்க. இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னதுன்னா, குறளில் மட்டும் இடைச்சேறுகள் நடக்கலை, அதற்கு உரை எழுதுனதுலேயுமே பல இடங்களில் பொருள் மாற்றி எழுதப்பட்டிருக்கு. அதற்கான சான்று தான் இங்கே ஏறுனா சிங்கம்னு சொன்னது. தமிழர்களுக்கும் சிங்கத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. தமிழர்கள் பல இடங்களில் புலிகளை தான் தன்னுடைய குறியீடாக வச்சுருப்பாங்க. இந்த சிங்கம் குறியீடு என்பது யூத பிராமணர்களின் குறியீடு தான். இன்னும் சொல்லப்போனால் சிங்கம்தான் காட்டுக்கு ராஜா அப்படின்ற மிகப்பெரிய பொய் சொல்லி மக்களையும் நம்ப வச்சுருக்காங்க. இதனுடைய வெளிப்பாடு தான் இது போன்ற திருக்குறளுக்கு உரை எழுதுறது. அரசனுடைய தலைமை பண்புக்கு ஆண் சிங்கம்னு சொல்லி வைக்கிறது. சிங்கத்திலையும் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே தலைமை பண்பு உடையது ஆண் சிங்கம் கிடையாது, பெண் சிங்கம் தான். ஆண் சிங்கங்களுடைய வேலை இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கும் எல்லைகளை பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான். ஆனால் அந்த பெண் சிங்கங்கள் தான் அந்த சிங்க கூட்டத்தையே கவனிச்சுக்கும். மிருகங்களை வேட்டையாடுவதும் இந்த பெண் சிங்கங்கள் தான். சிங்க குட்டிகளையும் பாதுகாத்து பராமரிப்பதுமே இந்த பெண் சிங்கங்கள் தான். அது மட்டும் இல்லை, இந்த சிங்க கூட்டம் எந்த இடத்துல தங்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறது கூட இந்த பெண் சிங்கங்கள் தான். இப்படிலாம் இருக்கும்போது எந்த ஒரு தலைமை பண்பும் இல்லாத இந்த ஆண் சிங்கத்தை தலைமை பண்புக்கான குறியீடாக வச்சு நம்மளை ஏமாத்துறாங்க. இதன் மூலமாகவே நமக்கு நல்லாவே தெரிய வருது, ஏறுனா சிங்கம் கிடையாது. எந்த ஒரு தலைமை பண்பும் இல்லாத இந்த ஆண் சிங்கத்தெல்லாம் தலைமை பண்புக்கான விலங்குகளாக நம்ம தமிழர்கள் நினச்சதே கிடையாது. சரி, அப்போ ஏறுனா காளை தானா? காளை மட்டும் எப்படி தலைமை பண்பு உள்ள விலங்காக சொல்லலாம்? அதை இப்போ பார்ப்போவாங்க. காளை மாடு தான் லீடர்ஷிப், அதாவது தலைமை பண்புக்கான குறியீடாக உலகமெங்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இதற்கான சிறந்த ஆதாரம் என்ன தெரியுமா? தலைமை பண்பு உள்ளவங்களை ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க. ஆல்ஃபா மேல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. தலைமை பண்பை குறிக்கக்கூடிய இந்த ஆல்ஃபா, இந்த எழுத்து உருவாக்கப்பட்டதுமே காளை மாட்டை வைத்து தான். இதன் மூலமாகவும் நமக்கு தெள்ளந்தெளிவாக தெரிய வருது, காளை மாடு தான் தலைமை பண்புகளுக்கான குறியீடு, சிங்கம் கிடையாது. அதுவும் இந்த ஆண் சிங்கம்ன்றது சோம்பேறிகளுக்கான குறியீடு. இந்த திருக்குறளுக்கு உரை எழுதின இத்தனை பேருக்குமே இந்த உண்மை தெரியாதா என்ன? இத்தனை பேருமே எப்படி தப்பாக எழுதுகிறாங்க? அப்போ மக்கள் நம்ம திருக்குறளுக்கு உரை படிக்கும் போதும் விழிப்புணர்வோடு படிக்கணும். ஏன்னா பல இடங்களில் இடைச்சேறுகள் செய்யப்பட்டிருக்கு, பொருள் மாற்றியும் எழுதப்பட்டிருக்கு. இது போன்று திருக்குறளில் வேற குறள்களுக்கு பொய்யான உரை எழுதப்பட்டிருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மக்களுக்கு மேலும் பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்த விழத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.